அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நினைவுகள் பேசும் நேரம். எனது அன்பு தாய் பாடசாலையான ஆஹோராபுல முஸ்லீம் வித்யாலயம் தனது 75 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்றைய வருடம் பவள விழாவை காணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் எமது பாடசாலையில் இதுவரை காலமும் சேவையாற்றிய அதிபர்கள் மற்றும் ஆளுமை மிக்கவர்களை நாங்கள் நேரில் கண்டு அவர்களுடைய அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது பாடசாலை வரலாற்றில் மிக மிக முக்கிய இடத்தை பிடித்த ஒரு அதிபர், மிகவும் ஆளுமை மிக்க அதிபர் என்று இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு ஆசிரியரை இந்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். அவர்தான் ஆசிரியை ஹன்சுன் நிசா அவர்களின் தந்தை. எமது பாடசாலையில் அதிபராக மிகவும் ஒரு பவர்ஃபுல் அதிபராக எமது பாடசாலையில் சேவையாற்றிய ஆசிரியர் அவர்தான் இப்பொழுது எனது பக்கத்தில் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைமுறைக்கு உங்களை தெரியாமல் இருக்கும். உண்மையிலே நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட நீங்கள் ஸ்கூலில் இருக்கல. அப்போ எங்களே முந்தைய தலைமுறைக்கு தான் இந்த பாடசாலை இருக்கீங்க. உங்களுடைய முழு பெயர், பிறந்த ஊர், இவைகளை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லலுமா? இந்த முழு பேர் வந்து மீரா சாஹிப் முகமது இஸ்மாயில். மொய்ரா சாஹிப் முகமது இஸ்மாயில். உங்களுடைய சொந்த ஊர் அதெல்லாம் ஓராப்பில் தானே? புறப்படமாகவும் நாங்கள் ஓராப்படு ஓராப்பில். தற்பொழுது பாடக பயில் மாதிரி இருக்கிறேன். ஹோராப்பிளையில் பிறந்து அங்கே வளர்ந்து அப்போ ஹோராப்பிளை பாடசாலையுடைய பழைய மாணவனும் கூட என்பதில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அப்போ தாங்கள் எப்போது இந்த பாடசாலை கல்வியில் கற்றீங்க? எந்த ஆண்டு ஞாபகம் இருக்கிறதா? 1953. 1953ஆம் ஆண்டில் நீங்கள் இந்த பாடசாலையில் மாணவனாக சேர்ந்திருக்கிறீங்க. கல்வி கற்ற காலங்களோட உங்களை படித்த சக மாணவர்கள் நினைவு இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது. ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் எங்களுக்கு எல்டி வாஹித் ஜேபி கட்டுக்கரியாவா, எல்டி வாஹித் ஜேபி கட்டுக்கலியாவை சேர்ந்தவா, எஸ்எல் ஜமால்தீன், எஸ்எல் ஜமால் ஆசிரியர், அவர் ஹோராப்பில். அது கே சகரியாஸ், கே சக்கரியா அவர்கள் என்பது உங்களுடைய வகுப்பு நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள். அடுத்தது இந்திய சேர்ந்த சைனுல்லாப்தீன், சைனுல்லாப்தீன், உமர்தீன், ஐதுருஸ் போன்றவர்கள். இவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் இப்போ இருந்திருந்தால் உங்களுடைய வயசு உள்ளாக்கள் இல்லை, இவங்க இல்லை. நிலைய கவலைக்கிடையமான விடயம்தான். மட்டும் இருக்கிறார், மட்டும் இருக்கிறார், அவர் மட்டும்தான் இருக்காருங்க. அதோட அந்த பாடசாலை நண்பர்களோடு உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கிற ஆக்களோட பெரும்பாலும் வாய்ஸ் அவருடைய மற்றவர்கள் அனைத்து பேருக்கு ரெடி செய்து விட்டார்கள். அதனால் வாய்ஸ் மட்டும் பார்ப்பார், பேர் காய்ப்பார். அவர்களோட இன்னும் அந்த தொடர்புகள் இருக்கிறவர் தொடர்பு வச்சுக்கீங்க. அதோட நீங்கள் மாணவராக இருந்த காலத்தில் வந்து தங்களுக்கு மிகவும் நினைவில் இருக்கக்கூடிய சம்பவம் ஏதாவது இருக்கிறதா? நான் இந்த பாடசாலையை கல்வி கற்றுக்கும் போது ஓலைக்குடியை தான் இருந்தது. ஓலைக்குடியிலேருந்து கல்வி கற்றோம். இயற்கை காற்று சுவாசித்து மகிழ்ச்சியமாக கல்வி கற்றோம். அது ஓலை குடிசையில் இயற்கை காற்றுகளை சுவாசிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக கல்வி கற்றிருக்கிறாங்க. அடுத்தது நான் இங்கே கல்வி கற்றுவிட்டு வசதி இல்லாத காரணமாக பாடசாலை சென்றேன். அங்கு காப்பது பரீட்சையில் கணித பாடத்தில் டிசிசி பெற்று மாணவராக சேர்ந்தேன். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இங்கே பாடசாலைகளை ஹோராப்புலையில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு மேற்படிப்புக்காக வேண்டி கெக்கிராவைக்கு சென்று அங்கே கணித பிரிவில் ஓஎல்ல வந்து கணித பாடத்தில் சித்தி பெற்றீங்க. சித்தி பெற்றேன். அந்த காலத்தில் கணித பாடம் என்றால் பெரும்பாலானவர்கள் வழக்கம். ஆனால் நான் இந்த ஏரியாவிலே முதன்மை மாணவனாக இந்த பிரதேசத்தில் வந்து முதன்மை மாணவனாக தெரிவு செய்யப்பட்டேன். அதாவது இந்த பிரதேசத்தில் வந்து கணித பாடத்தில் முதலாவது டி எடுத்த மாணவன் என்ற பெருமையும் எங்களுடைய இந்த அதிபர் இஸ்மாயில் அவர்களுக்கு தான் சேரும் என்பதை அவர் இந்த இடத்துல சொல்கிறத அதை நம்ம கேட்டு பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டுக்கொள்ளேன் என்றால், உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை நினைவு இருக்குதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது. எமது ஊரை சேர்ந்த மரும் அபுல் ஹசன் ஆசிரியர். அடுத்தது கல்முனை மருதமுனை சேர்ந்த இந்த கல்முனை மருதமுனை சேர்ந்த சைனுல்லாப்தீன் அதிபர் அவர்கள். அடுத்தது இலங்கை வானொலியில் அறிவு கலைஞர்களை நடத்தி இலங்கை முழுக்க புகழ்பெற்றவரும் ராவுத்தர் முகமது அவர்கள். இலங்கை வானொலியில் அறிவு களஞ்சியம் நடத்திய புகழ்பெற்ற ராவுத்தர் முகமது அவர்கள். அவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள். பெருமைக்குரிய ஆசிரியர்.
ஆம். அடுத்தது வந்து உங்களுக்கு எமது பாடசாலையில் நீங்கள் அதிபராக சேவையாற்றிய காலப்பகுதி. நான் அறிவாஜாக நான் ஆசிரியராக இருந்தேன். 1975 எழுபது ஆசிரியராக இருந்தேன். ஆசிரியராக இருந்து அதுக்கு பிறகு அதிபராக இருக்கிறீங்க. அப்படிதான் நான் 93 வந்தேன். அந்த காலப்பகுதியில் இந்த 1970ஆம் ஆண்டு கலாநிதி பதீன் முகமது ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சோசியல் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தார். அந்த கட்சியின் கிளைகள் இதை முழுக்க முஸ்லீம் கிராமங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கட்சி கிளையை நாங்கள் இங்கே ஓரப்படையில் ஆரம்பித்தோம். நானும் சரத்தின் ஆசிரியரும் நூறு ஜேபி ஹனிஃபா மேனேஜர் பிசி மெம்பர் எல்லாம் கொண்டு போய் அப்சார் என்று சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அந்த கிளையை ஆரம்பித்தோம். அந்த கட்சியினுடைய கிளை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த 1970ஆம் ஆண்டு சினாசோத கட்சி அமோகத்தை செய்து அந்த கல்வி அமைச்சராக பதீன் முகமது அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். யார்? பதுர்தீன். நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் இடப்பட்ட காரணமாக நானும் சரத்தின் ஆசிரியர்களும் 100 பட்ஜெட்டை சேர்ந்து ஒரு கடிதம் எழுதினோம். கல்வியமைச்சருக்கு அனுப்பிய அவருக்கு ஒரு கட்டம் பெற்றிருப்பார். ஆனால் அவர்களின் எங்களுக்கு 100 20 கட்டம் ஒன்று இப்போ பிரதமர் கட்டம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் அந்த கல்வி அமைச்சருக்கு கடிதம் அவர் கிடைத்ததும் ஒரு கிழமையிலே பெரிய கட்டிடம் கிடைக்கப்பட்டது. உண்மையிலே இந்த எங்களுடைய பாடசாலைக்கு பௌதீக ரீதியாக நீங்கள் பெருமை சேவையாற்றிருக்கிறீங்க. அதோட வந்து எங்களுடைய பாடசாலை முன்னேற்றத்திற்கு பழைய மாணவர்கள் அல்லது நட்பணியாளர்கள் யார் அந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள்? அந்த காலத்தில் TM அம்சடம் மாறும், ரஷீத் ஓடி ஷரீன் மோடின் பலர் உதவி செய்தார்கள். உண்மையில் வந்து எமது பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பாடுபட்ட அதிபர்கள் நீங்களும் ஒருவர் என்பது சந்தேகம் இல்லை. நீங்கள் மேற்கொண்ட இந்த திட்டங்களுக்கு உதவியாக இருந்தவர்களாக நீங்கள் இப்போ சொன்னார்கள், உங்களோட இருந்தவர்கள். உங்களுடைய சேவை காலத்தில் வந்து இந்த பாடசாலை ஏற்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்கள், அந்த வகுப்பு ஒரு கட்டிடம் கொண்டு வந்தீங்க, இது தவிர ஏதாவது அபிவிருத்தி திட்டங்கள் இருக்குதா? நான் ஒரு மின்னல் நடத்தி எங்களுடைய முதலமைச்சர் மஹிந்தமா முதலமைச்சரை கொண்டது அவரை ஆழ்ந்தோம். அந்த கல்வி பணிப்பாளர் சேனாயக் அவர்களும் இங்கே சமூகம் அளித்தார். வடமத்தியமான கல்வி பணிப்பாளர் கல்வி பணிப்பாளர் இங்கே சமூகம் அளித்தார். அந்த நேரத்தில் அவர் வேண்டு கொடுத்தேன். முதலமைச்சரிடம் எங்களுக்கு ஒரு கட்டம் பெற்றிருப்பார். உடனே அந்த கல்வி பணிப்பாளர் கட்டளையிட்டார், இவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாரு. அந்த கட்டம் தான் தற்பொழுது 5ஆம் மாணவர்கள் கட்டம் நூலகம் இருக்கிற கட்டம், நூலகமும் இருக்கிற கட்டம் அந்த கட்டம் தான் அவர் பெற்றது. அதுக்கு பிறகு இந்த கொடிக்கம்பம் எங்கள் பாடசாலைக்கு கொடிக்கம்பம் ஆசிரியர்களும் மாணவர்களோட நட்டேன். அடுத்தது எங்களை பாடசாலையில் உள்ள பழைய கட்டமான முன்னுக்கு இருக்கக்கூடிய ஹோல் பண்டாத நிலையில் தர கழித்து தடிகள் இத்து போய் கண்டேன். கண்டு நான் இகிராஜ நேரத்தில் எங்களுடைய மஹிந்தமா அவர்கள் இறந்த பின்னர் ஜனநாயக அவர்கள் முதலமைச்சரானார். அவரும் நிச்சயமையை சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர் அப்துல் ஹமீதும் அங்கே இருந்தார். நான் அப்துல் ஹமீத் இந்த பேச்சை போட்டேன். எங்களுடைய பாடசாலை கட்டம் விடக்கூடிய இருக்கிறது. அவருடைய ஒரு கடை எழுதி கொண்டு வார்கள், நான் நீங்கள் கைப்பற்று நான் போட்டு அங்கு வைத்து பேப்பரில் கழித்து எழுதி நானும் அவர் சென்று ஜனநாயக அவர்களிடம். உடனே அவர் அப்போது அந்த அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். அங்குள்ள அதிகாரிகளுக்கு அந்த ஒபிசாசனத்தில் எக்ஸாமில் பழைய கல்வி பணி டிசியில். அதாவது இவர் வந்து என்னென்றால் அன்றைய காலம் தொட்டே அரசியல்வாதிகளோட தொடர்பு, அடுத்தது அரசியல் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறாரு, ஒரு மனிதராக. அந்த அரசியல் செல்வாக்கை கொண்டு எமது பாடசாலையில் அவருடைய காலத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள், அதாவது வாசியசாலைக்கு தேவையான கட்டிடங்கள், மேலும் வந்து அந்த கொடிக்கம்பம், இது போன்ற நமக்கு தேவையான கட்டிட அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கத்தினூடாக எமது பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விடயமாகும். மைதானம் இருக்கல பிள்ளைகளை கொண்டு நானும் மாற்றை சேர்ந்த ஆழ்வாசியும் கிண்ணியாவை சேர்ந்த சிராஜ் ஆசிரியர், அடுத்தது நம்பினூரை சேர்ந்த நவீன் மோடி, பள்ளியை சேர்ந்த அக்பர் ஆசிரியர் ஆகியோர்
பிள்ளைகள் விளையாட்டு மேலே போய் குளத்துப்பிட்டு குளத்துப்பிட்டு பிள்ளைகள் சென்று பயிற்சி கொடுத்தோம். அங்கே பயிற்சி கொடுத்து தமிழ் வட்டார போட்டியில் அட்டாவர மாவட்ட தமிழ் வட்டார போட்டி மாவட்ட தமிழ் வட்டார போட்டியில் முதலாவது எங்கள் பாடசாலை செய்யப்பட்டது. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு மைதானம் இல்லாத இருந்த காலத்தில் வந்து இவருடைய முயற்சியில் மைதானத்தை கொண்டு வந்து அவருடைய காலத்தில் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து தமிழ் வட்டாரத்தில் வந்து எமது பாடசாலை முதலிடத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் இவர். அடுத்தது அங்கு ஆசிரியர் சத்வாசியாக இருக்கிற அவர்கள் அத்தியாயமானதையும் தம்பி நாயகர் செய்யப்படுறார். அந்த விளையாட்டு போட்டியில் முஹாஜிர் நாசிரும் அத்தியா என்ற மாணவியும் அந்த விளையாட்டு போட்டியில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி வந்து என்னன்னு சொன்னால், ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியராக பாடசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக இன்றைய காலத்து பெற்றோர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்கின்ற அறிவுரை ஆலோசனை என்ன? நான் சொல்லுற ஆலோசனை மாணவ ஒழுக்க சீலர்களாகவும் ஒழுக்க சீலர்களாக இருக்கணும். எவ்வளோ கட்டாட வேலை இல்லை, அவர்கள் ஒழுக்கம் இல்லைண்டா. அடுத்தது அவர்கள் சமூகப்பற்றுடையவர்களாகவும் அடுத்தது மார்க்கப்பற்றுடையவர்களாகவும் நல்ல நெடுஞ்சங்கள் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒழுக்க நெடுஞ்சங்கள் உள்ளவராக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ளவர்களாகவும் ஒழுக்க விளியமங்கள் உள்ளவர்களும் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய வேலையை செஞ்சு கொண்டு போயிடும். அதோட உங்களுடைய காலகட்டங்களை பற்றி நாங்கள் வரலாற்றுகளை படிக்கின்ற போது ஒரு மாணவியுடைய பெயர் வந்து பேசப்படுகிறது. அதுதான் வந்து MS ஹஃபீலா என்ற மாணவி. அவரை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஞாபகம் இருக்கிறது. குறைவாக இருந்தாலும் அந்த நேற்று ஞாபகம் இருக்குது. நான் முதலாவது இந்த சாதனை வகுப்பு ஆரம்பித்து முதலாவது பரிசு தொற்றிய மாணவர்களில் அபயாவும் உள்ளது. அதாவது இவருடைய காலத்தில் தான் எங்களுடைய பாடசாலைக்கு சாதாரண பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர் தான் கொண்டிருக்காரு. அதுல முதலாவது பெஸ்ட்ல வந்து இந்த ஹஃபீலா என்ற மாணவி இருந்து சித்தி பெற்றிருக்காங்க. பிறகு அவர் கல்வி இந்த பல கலாச்சார வரையும் சென்று ஆசிரியர் இருக்கிறார். அது மகிழ்ச்சி விஷயம். எமது பாடசாலையில் முதலாவது OL பெச்சில் வந்து தோற்றி அதிலையும் சித்தி பெற்று பல்கலைக்கழகம் சென்று இப்பொழுது ஆசிரியராக கடமையை புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த MS ஹஃபீலா. இன்ஷா அல்லாஹ் அவங்களையும் நாங்கள் நேரில் கண்டு சந்தித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அடுத்தது வந்து எமது பாடசாலையின் தற்போதைய பழைய மாணவர்கள் ஊரில் உள்ள அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஆதரவை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பாடசாலையினுடைய நீங்கள் வளர்த்து வைத்த உங்களுடைய காலங்களில் பெரிய அபிவிருத்தியை ஏற்கொண்ட இந்த பாடசாலையின் 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நான் முதலாவது கூறுறேன், இந்த பாடசாலையை புள்ளி விழா கொண்டாடப்படவில்லை, பொன் விழா கொண்டாடப்படவில்லை, வயிறு விழா கொண்டாடப்படவில்லை. ஆனால் இந்த பழைய மாணவர்கள் நீங்கள் இந்த பவள விழாவை கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியையும் தெரிவித்து கொள்கிறேன். அடுத்த இந்த விழா எங்களுக்கு ஒரு முக்கியமான இதாக. இந்த விழாவில் நான் ஒரு பெரிய ஆசை இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த பாடசாலையிலிருந்து பெரும்பாலான மாணவர்கள் இந்த முக்கிய தகுதி பற்றி வெளிப்பாடுகள் செய்கிறார்கள். இங்கு அந்த ஏரியா போட்டு இல்லை, அதனால் பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் அந்த குறை நீக்கத்துக்கு நாங்கள் இந்த பாடசாலையில் ஒரு வீரர்களுக்குரிய அனுமதியை பற்றி ஒரு மகாந்திர வகை எங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் ஒரு சிறந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு உழைத்து கொடுக்கணும். இது எந்த பேராதான் இவ்வளோ ஒரு ஆசை. உண்மையிலேயே வந்து இந்த இஸ்மாயில் சாரோட காலத்தில் தான் வந்து எமது பாடசாலைக்கு ஓலையில் வந்திருக்கு, அதாவது தரம் ஏற்றப்பட்டிருக்கு. நான் இந்த வரலாற்றுக்களை எமது ஊரில் உள்ள ஆக்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க என்னென்னு சொன்னால், எமது பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய பாடசாலை ஒன்றில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அந்த நேரத்தில் வந்து இவர் இந்த ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கார். அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி இங்கிருந்து கல்வி காரியத்தின் மூலமாக இவர் வந்து அங்கே அனுப்பப்படுகிறார். அதாவது வற்புறுத்தலின் பேரில் இவர் போனால் தான் அந்த பிரச்சனை தீரும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து கல்வி காரியாலயத்தில் வந்து இவர் அங்கே அனுப்பப்படுகிறாரு. அங்கே அந்த பெற்று அந்த பிரச்சனையை தீர்க்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த பாடசாலை ஒரு பெரிய பாடசாலையாக திகழ்கிறது. அந்த நேரத்தில் வந்து ஒரு துரதிருஷ்டவசம் என்று சொல்ல வேண்டும், அவர் இங்கு இருந்திருந்தால் இன்றைக்கு நமது பாடசாலையும் அந்த பாடசாலை அளவுக்கு பெரிய பாடசாலையாக ஆகியிருக்கலாம் என்று நான் என்னுடைய இந்த கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் எனக்கு முதலாவது ஞாபகம் கிடைச்சது மாட்டுக்கு அங்கே ஒரு தமிழ் பகுதி ஒன்று இருந்தது. அந்த பகுதியில் நான் கிடைச்சாரு. அங்கே பாவர்கா சென்று இருந்தார். அடுத்தது ஒரு பெண்ணாண்ட டீச்சர் இருந்தார். நான் 3 அந்த பகுதிக்கு
தமிழ் பகுதிக்கு பாடினோம். ஆ இந்த 10ஆம் வரை இருந்துட்டு அந்த பாடசாலையை மாட்டு பள்ளிவாசல் பக்கத்தில் பள்ளிவாசலிருந்து மதுரை கொண்டு வரும். ஆ என்னுடைய பார்லிமெண்ட் நகரத்தின் தாத்தை தினேச என்பவர் என் நண்பர். ஆ அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நண்பர். அவர் அந்த பாடசாலை ஒரு முஸ்லீம் பாடசாலை வைக்கப்பட்டு உதவி செய்தார். பிறகு அந்த மாணவர் ஒரு முஸ்லீம் பாடசாலை வைக்கப்பட்டது. உண்மையிலே வந்து என்னென்றால் எமது ஊருக்கு மட்டும் இல்லாமக்கி எம்மையில் அயல்பிரதேசங்களில் இருந்த பாடசாலைகளுக்கும் கல்வி சேவையை வழங்கிய ஒரு மகத்தான மாமனிதர் தான் இந்த இஸ்மாயில் ஆசிரியர். இவர் வந்து நாங்கள் இந்த செய்ய போகிற பவள விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினாக கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களுடைய ஆசை, கனவு, லட்சியம் எமது பாடசாலை, எமது ஊரில் இருக்க பாடசாலை ஒரு மகாவித்தியாலயமாக மாற்றப்பட்டு உயர்தரங்களில் கலைப்பிரிவுகள், விஞ்ஞான பிரிவுகள், கணித பிரிவுகள் வர வேண்டும். அதுக்காக இந்த பழையவர்களாக நாங்கள் இந்த நிச்சயமாக முயற்சி செய்து இந்த உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் முன்பாக செயற்படுவோம் என்று கூறி நீங்கள் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்ததற்கு நன்றிகளையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.